வணக்கம் மாணவர்களே. இன்றைய நாள்ல நம்ம பார்க்க போறது என்ன என்ன சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, திருமணம், குடும்பம் மற்றும் உறவுமுறை. மேரேஜ், ஃபேமிலி அண்ட் கின்ஷிப் அப்படிங்கிற சப்ஜெக்ட்ல இருந்து பிளாக் 1 தொகுதி 1ல இருந்து யூனிட் 1 அண்ட் 2 அதாவது பேசிக் கான்செப்ட்ஸ், திருமணம் மற்றும் குடும்பம் அதுல இருக்கக்கூடிய அடிப்படை கான்செப்ட்ஸை தான் நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ முதலாவதாக நம்ம பார்க்க போறது என்னன்னா, அழகு 1ல இருந்து இருக்கக்கூடிய அந்த திருமணம் அப்படிங்கிற ஒரு பாடப்பகுதி. இதுல இருக்கக்கூடிய சில வரையறைகள், திருமணம் அப்படின்னா என்ன, அதுக்கு இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன, அதுல நம்ம பின்பற்றி இருக்கக்கூடிய வழிமுறைகள்லாம் என்ன அப்படிங்கிறதா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ முதலாவதாக இந்த திருமணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ஒரு சமூகத்துல பார்த்தோம் அப்படின்னா திருமணம் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு பேசிக் ஒரு சோசியல் யூனிட், ஒரு பேசிக் சோசியல் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சமூக நிறுவனமா தான் அதை நம்ம பாக்குறோம். ஸோ நிறைய சமூக நிறுவனங்கள் இருக்கு. திருமணம், குடும்பம், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பொருளாதாரம், அரசியல், மதம் இப்படின்னு நிறைய சமூக நிறுவனங்கள் இருக்கு. ஸோ அதுதான் இந்த சமூகத்துல ஒரு முக்கியமான ஒரு அடிப்படை ஒரு அழகுகளா இருக்கு. இந்த சமூகம் ஒரு நல்ல ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கிறதுக்கு, நல்ல முறையில செயல்பட்டு இருக்கிறதுக்கு இந்த மாதிரியான ஒரு சமூக நிறுவனங்கள் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ இங்க திருமணம் அப்படிங்கிறது என்ன, ஒரு முக்கியமான சமூக நிறுவனமா பார்க்கப்படுது. ஏன்னா அந்த திருமணம் அப்படிங்கிற ஒரு சமூக நிறுவனத்துல இருந்துதான் இந்த ஃபேமிலி அப்படிங்கிற இன்னொரு சோசியல் இன்ஸ்டிடியூஷன் உருவாகிறதுக்கு, மற்றொரு சமூக நிறுவனம் உருவாகிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு அடித்தளமா திருமணம் அப்படிங்கிறது இருக்கு. சோ இந்த இந்த திருமணம் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு சமூகத்துல இருக்கக்கூடிய உறவு முறைக்கு, ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கக்கூடிய உறவு முறைக்கு ஒரு சமூகத்தால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு உறவு முறையா மாற்றக்கூடிய தன்மை இந்த திருமணம் அப்படிங்கிற ஒரு சமூக நிறுவனத்திற்கு உண்டு. இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சமூகவியலாளர்கள், சோசியாலஜிஸ்டும் சரி, ஆந்த்ரோபாலஜிஸ்ட், மானுடவியலாளர்கள், அவங்களும் என்னன்னா அவங்கெல்லாம் இந்த திருமணத்தை எப்படி வரையறுக்கிறாங்க, திருமணம் அப்படின்னா இப்படி இதுதான் அப்படின்னு எப்படி வரையறுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முதலாவதாக அவங்க சொல்றது என்னன்னா, ஒரு ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே ஒரு இனப்பெருக்கத்திற்கான ஒரு பாலியல் தொடர்புக்கான ஒரு அடிப்படையா இந்த திருமணம் அப்படிங்கிற ஒரு சமூக நிறுவனம் இருக்கு அப்படின்னு முதலாவதா சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த திருமண உறவில் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறந்த குழந்தைக்கான ஒரு சட்டப்பூர்வமான தன்மை, ஒரு லெஜிட்டிமேட் சைல்டா இந்த சமூகத்துல வளர்றதுக்கு இவங்க இன்னாரோட பிள்ளைங்க தான் அப்படின்றதுக்கான ஒரு 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 அந்தஸ்து கொடுக்கக்கூடிய ஒரு அடித்தளம் வாய்ந்ததா இந்த திருமணம் அப்படிங்கிற உறவு இருக்கு. மூணாவதா பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கு சில உரிமைகளை ஒரு குடும்பத்துல நம்ம இந்த குடும்பத்தை சார்ந்தவங்க, இல்ல இந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு ட்ரெடிஷனல் இந்த பரம்பரையை சார்ந்தவங்க அப்படிங்கிற, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய அந்த பரம்பரை சொத்து இது எல்லாத்துலயுமே ஒரு ஒரு சட்டப்பூர்வமான ஒரு அங்கீகரித்தல் அப்படிங்கிறது இந்த திருமணம் மூலமா நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறதா இந்த ஒரு பேசிக்கா சொல்றாங்க. ஆந்த்ரோபாலஜிஸ்ட் அண்ட் சோசியாலஜிஸ்ட் அப்படின்னு அவங்கலாம் திருமணத்தை இப்படி வரையறுக்கிறாங்க. 3 விதங்கள்ல இது வரையறுக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, திருமணம் அப்படிங்கிறதுக்கான வெவ்வேறு கோட்பாடுகள்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. சோ அதுல முதலாவதாக நம்ம பார்க்க போறது பார்த்தோம் அப்படின்னா மாலினோஸ்கி. சோ மாலினோஸ்கி என்ன சொல்றாரு, இந்த திருமணம் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு குழந்தைகளோட உற்பத்தி மற்றும் பராமரிப்புக்கான ஒப்பந்தமா இந்த திருமணம் அப்படிங்கிற ஒரு சமூக நிறுவனம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு ப்ராப்பரா ஒரு குழந்தைகளை பெற்றெடுக்கிறதுக்கும் அந்த குழந்தைகளை வளர்த்து ஒரு குடும்ப உறவுல ஈடுபடுறதுக்கான ஒரு அடித்தளமா இந்த குடும்பம் இருக்கு, திருமணம் இருக்கு அப்படிங்கிறத மாலினோஸ்கி சொல்றாரு. சோ முக்கியமான ஃபங்க்ஷனா இவங்க சொல்றது என்னன்னா, மாலினோஸ்கி சொல்றது குழந்தைகளோட உற்பத்தி, அதாவது குழந்தை பெற்றெடுக்கிறது, அதுக்கப்புறம் அவங்கள பராமரிக்கிறதுக்கான ஒரு ஒப்பந்தமா இந்த திருமணம் இருக்கு அப்படிங்கிறது இவரோட பார்வையில திருமணத்தை வரையறுக்கிறார். லோவி அப்படின்றவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த திருமணம் அப்படிங்கிறது என்னன்னா இரு துணைகளுக்கு, ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு நிரந்தரமான பிணைப்பா இந்த திருமணம் இருக்கு. ஒரு
ஒரு அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு பந்தத்தை வந்து ஒரு நிரந்தரமாக்கக்கூடிய ஒரு அமைப்பா வந்து இந்த திருமணம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சோ அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா லேர்ன்பர்க் அப்படிங்கிறவர் வந்து இந்த திருமணத்தை வந்து எப்படி டிஃபைன் பண்றாரு, எப்படி வரையறுக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கணவன் மற்றும் மனைவியோட உரிமைகளை வந்து பாதுகாக்கிறதுலயும், ஒரு கணவனுக்கும் மனைவிக்குமான கடமைகளை வந்து வரையறுக்கிறதுலயும், அவங்களோட வாழ்க்கை முறையில சில விதிமுறைகள் மற்றும் ஒழுங்குமுறைகளை வந்து கடைபிடிக்கிறதுக்கு வந்து இந்த திருமணம் வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு அப்படின்னு வந்து லேர்ன்பர்க் வந்து திருமணத்தை வந்து வரையறுக்கிறாரு. சோ அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா ஹர்டன் அண்ட் ஹெண்ட் இவங்க வந்து என்ன சொல்றாங்க, திருமணம் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் ஒரு குடும்பத்தை நிறுவும் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட சமூக முறையா வந்து திருமணம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ அதாவது ஒருவர், அதாவது ஆணோ பெண்ணோ, ஒரு ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை திருமணம் செய்யறதுனாலயோ இல்ல பலதரப்பட்ட பெண்களை திருமணம் செய்யறது, அதாவது ஒண்ணு அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் இல்ல அப்படின்னா இந்த வகையில சொல்லலாம். பலதார மனம் அதெல்லாம் அடுத்து நம்ம டிஸ்கிரைப் பண்ணுவோம். சோ இங்க வந்து என்னன்னா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள், ஒரு கணவனோ மனைவியோ வந்து ஒரு ஒரு குடும்பத்தை நிறுவும் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட சமூக முறையா ஒரு குடும்பத்தை உருவாக்குறதுக்கான ஒரு அடித்தளமா வந்து இந்த திருமணம் அப்படிங்கிற ஒரு பந்தம் இருக்கு அப்படின்னு ஹர்டன் அண்ட் ஹெண்ட் வந்து சொல்றாங்க. சோ இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா சமூகத்துல திருமணம் அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததா வந்து நம்ம வந்து பாக்குறோம். எல்லா சமூகத்திலையும் வந்து இந்த மேரேஜ் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஆஸ்பெக்டா வந்து நம்ம வந்து அதே மாதிரி ஒரு சமூகத்துல இருக்கக்கூடிய பல்வேறு செயல்களுக்கு ஒரு அடிப்படை காரணமா வந்து இந்த திருமணம் வந்து இருக்கு. நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி ஒரு குடும்பம் உருவாகிறதுக்கும், ஒரு பொருளாதார அமைப்பு வந்து செயல்படுறதுக்கும், ஒரு மதம் செயல்படுவதற்கும், ஒரு மற்ற இந்த மாதிரியான செயல்பாடுகளுக்கு ஒரு அடித்தளம் வாய்ந்ததா வந்து இந்த திருமணம் அப்படிங்கிறது வந்து இருக்கு. அதே மாதிரி குழந்தைகளை வந்து பெற்றெடுக்கிறதுக்கும் அவங்கள வளர்க்கறதுக்கும் ஒப்பீட்டளவுல வந்து செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப், அதாவது அந்த பாலியல் உறவுக்குள்ள வந்து ஒரு நுழைவதற்கு, அந்த என்ட்ரி இன்டு தி செக்ஷுவல் லைஃப், ஒரு பாலின உறவுக்கு வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அடித்தளம் இல்ல அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அமைப்பா வந்து இந்த திருமணம் அப்படிங்கிறது வந்து இருக்கு, ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த திருமண உறவின் மூலம் பிறந்த குழந்தைங்களுக்கு வந்து என்னன்னா ஒரு சட்டப்பூர்வமான தன்மை அப்படிங்கிற வழங்குறத வந்து குடும்பம் அப்படிங்கிற அந்த திருமணம் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததா வந்து இருக்கு. அதே மாதிரி இந்த மேற்கத்திய ஒரு தொழில்மயமான மேற்கத்திய சமூகங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வெஸ்டர்ன் சொசைட்டிஸ்ல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு குழந்தைய பெத்தெடுக்கிறதுக்கும் அதாவது இனப்பெருக்கம் பண்றதுக்கும் மட்டுமே வந்து இந்த திருமணம் அப்படிங்கிறது வந்து இல்ல. அதையும் தாண்டி வேறு சில கடமைகளுக்கும், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கம்பானியன்ஷிப், ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கக்கூடிய அந்த தோழமையை வந்து வளர்க்கறதுக்கும், அதே மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு இமோஷனல் சப்போர்ட், ஒரு உணர்ச்சி வயத்துல ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு தெம்பூட்டலுக்காகவும், அதே மாதிரி அவங்களோட அந்த சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட், ஒரு உளவியல் ரீதியான ஆதரவு தர்றதுக்குமான ஒரு அடித்தளமா வந்து இந்த திருமணம் அப்படிங்கிறது வந்து இருக்கு. அதாவது குழந்தை பெத்துக்கிறதுக்கும் அவங்கள வளர்க்கறதையும் தாண்டி இந்த மாதிரியான விதங்கள்ல ஒரு இமோஷனல் ஆஸ்பெக்ட்ல, ஒரு உளவியல் ரீதியா, ஒரு தோழமை ரீதியாக்கு திருமணத்தை ஒரு பெண்ணுக்கும் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்களுக்கு இடையேயான உறவு முறை அப்படின்னு எட்மண்ட் லீச் வந்து வரையறுக்கிறாரு. சோ இதுல பார்த்தோம் அப்படின்னா இவர் திருமணத்தை வந்து ஒரு பெண்ணுக்கும் இல்ல அதற்கு மேற்பட்ட நபர்களுக்கு இடையேயான தொடர்பு, அவங்களுக்கு இடையேயான அந்த உறவு முறையை மட்டும் அவர் வந்து எடுத்து சொல்லல. சோ அங்க பார்த்தோம் அப்படின்னா இங்க வந்து இவர் வந்து என்ன சொல்றாரு, இந்த திருமணம் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஒரு உரிமைகளின் தொகுப்பு, அதாவது பண்டில் ஆஃப் ரைட்ஸ் அப்படின்னு இவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. இந்த திருமணத்தை ஒரு உரிமைகளோட தொகுப்பா வந்து திருமணத்தை இவர் பாக்குறாரு. அதே மாதிரி சில நேரங்கள்ல பார்த்தோம், சில சந்தர்ப்பங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா அதாவது முதன்மையாக கணவருக்கு வந்து என்ன ஒரு முக்கியமான ஒரு உரிமையா இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இல்ல முக்கியமான பங்கா ஒரு கணவருக்கு வந்து என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கணவர் அவரோட மனைவியோட சகோதரருக்கு வந்து உரிமைகளை ஒதுக்குறதுல வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த திருமணம் அப்படிங்கிற ஒரு சமூக நிறுவனம் இருக்கு அப்படின்னு இவர் வந்து சொல்றாரு. அதே மாதிரி
ஆஹ் இவர் வந்து என்னன்னா, இந்த எட்மண்ட் லீச்ன்றவர் வந்து என்னன்னா, நிறைய கோட்பாடுகளை வந்து சொல்றாரு. நிறைய ரூல்ஸ வந்து இவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதாவது திருமணம் அப்படின்னா சில உரிமைகளை வந்து அது வந்து கண்டிப்பா வந்து நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி சில உரிமைகளை வந்து அவர் வந்து பட்டியலிடுறாரு. அது கிட்டத்தட்ட ஒரு 10 உரிமைகளை வந்து அவர் வந்து பட்டியலிட்டிருப்பாரு. சோ இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த உரிமைகள் வந்து என்னென்ன, முதலாவதான உரிமைகள் என்னவா, முதலாவதான உரிமை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ஒரு பெண்ணுக்கு வந்து குழந்தைகளின் சட்டப்பூர்வமான தந்தையை நிறுவுது. ஒரு பெண்ணை வந்து குழந்தை பெத்துக்கிட்டாங்க அப்படின்னா ஒரு ஒரு சட்டப்பூர்வமான தந்தை, ஒரு 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 லீகலான ஹஸ்பண்ட், லீகலான ஃபாதர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஒரு குழந்தைய வந்து லெஜிட்டிமேட் சில்ட்ரன் அப்படின்னா இவர் தான் அப்பான்னு நம்ம வந்து எடுத்து சொல்லணும் இல்லையா? சோ அந்த மாதிரி ஒரு தந்தையை வந்து அடையாளப்படுத்துவதற்கு வந்து இந்த திருமணம் வந்து உதவுது. அதே மாதிரி ஒரு குழந்தைக்கு வந்து தாய் இரண்டாவது உரிமை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு குழந்தைக்கு வந்து இவங்கதான் தாய் அப்படிங்கிற, இவங்கதான் தாய் அப்படிங்கிற ஒரு உரிமையை வந்து நிலைநாட்டுறதுக்கு வந்து இந்த திருமணம் பந்தம் வந்து உதவுகிறது அப்படின்னு சொல்றாரு. மூணாவதா பார்த்தோம் அப்படின்னா, இங்க வந்து என்னன்னா, ஒரு மனைவியோட பாலுறவுல கணவனுக்கு ஏகபோக உரிமை வழங்க வேண்டும். அதாவது ஒரு மனைவியோட அந்த ஒரு ஒய்ஃப் செக்ஷுவாலிட்டி அதுல வந்து என்னன்னா, ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு எல்லா உரிமைகளும் கொடுக்கணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி இது வந்து பெண்ணுக்கும் கணவனுக்கும் பொருந்தும். சோ அதாவது கணவனோட பாலுறவுல மனைவிக்கும் ஏகபோக உரிமை உண்டு. எல்லா உரிமையும் வந்து இந்த செக்ஷுவாலிட்டியில வந்து இந்த திருமணம் அப்படிங்கிற ஒரு சமூக நிறுவனம் வந்து வழங்குது அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு உரிமை. அடுத்த 5வதா பார்த்தோம் அப்படின்னா, இங்க வந்து என்னன்னா, ஒரு கணவரோட தொழிலாளர் சேவைகளுக்கு மனைவியோட பகுதி அல்லது ஏகபோக உரிமைகளை வழங்கு. அதாவது கணவனோட எல்லா வேலையிலையும் வந்து மனைவிக்கு வந்து ஒரு சம பங்கு உண்டு. அதே மாதிரி 6வதா பார்த்தோம் அப்படின்னா, மனைவியோட எல்லா சேவைகளுக்கும் சரி, எல்லா வீட்டு வேலைகள் செய்யறதுக்கும் சரி, மத்த வேலைப்பாடுகள் செய்யறதுக்கும் கணவனுக்கு வந்து எல்லா உரிமையும் உண்டு அப்படிங்கிற இந்த உரிமையையும் இவர் வந்து எடுத்து சொல்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, 7வதா என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கணவருக்கு வந்து ஒரு வறுமை வந்தாலோ சரி, இல்ல அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சொத்து உரிமை இருந்தாலும் சரி, அதுல வந்து பெண்ணுக்கும் வந்து உரிமை உண்டு, மனைவிக்கும் உரிமை உண்டு. அதே மாதிரி மனைவிக்கு ஏதாவது கஷ்டம் வந்தாலோ வறுமை வந்தாலும் சரி, இல்ல அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சொத்து உரிமைகளும் சரி, அந்த பொருளாதார உரிமைகளையும் வந்து கணவனுக்கு வழங்கு. 2 பேருமே வந்து மியூச்சுவலா இருக்கணும் எல்லா இடங்கள்லயுமே வந்து. குழந்தைய பெத்தெடுக்கிறதா இருந்தாலும் சரி, அந்த செக்ஷுவாலிட்டியா இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த எக்கனாமிக் ஆஸ்பெக்டா இருந்தாலும் சரி, எல்லாத்துலயுமே வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் வந்து ஒரு சம உரிமை உண்டு. 2 பேரும் ஒரு ஒரு முழு உரிமையை வந்து 2 பேரும் பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதான் இவர் வந்து எடுத்து சொல்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, குழந்தையோட நலனுக்காக அவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு தாயும் தந்தை, ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு ஜாயிண்ட் ஃபண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கூட்டு நிதி 2 பேருமே வந்து குழந்தையோட நலனுக்காக ஒரு 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 பொருளாதார நிலையில வந்து அவங்க வந்து சேர்ந்து செயல்படணும். குழந்தையோட நலனுக்காக நிறைய அந்த கூட்டு நிதியெல்லாம் அவங்க வந்து நிறுவனம் 2 பேரும் சேர்ந்து அந்த பொருளாதாரத்தை வந்து குழந்தைக்காக சேர்த்து வைக்கணும் அப்படிங்கறதுதான் இங்க வந்து சொல்றது. அதுக்கப்புறம் கடைசியா இவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, கணவன் மற்றும் மனைவியின் சகோதரர்களுக்கு இடையே சமூக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு உறவை வந்து நிகழ்த்துதல் வந்து இந்த திருமணம் மூலியமா வந்து நடத்துகிறது அப்படின்னு சொல்றாங்க. சோ என்னன்னா, ஒரு மனைவியோட சகோதரருக்கு இடையில வந்து அந்த கணவருக்கு வந்து என்னன்னா ஒரு சுமூகமான உறவு வந்து நீடிக்கணும், அவங்களோட உறவு முறையை வந்து பேணி காக்கணும் அப்படிங்கறதான் இங்க வந்து எடுத்து சொல்றாரு. சோ இதுல பார்த்தோம் அப்படின்னா, லீச்சோட கூற்றுப்படி பார்த்தோம் அப்படின்னா, திருமணம் அப்படிங்கிறது வந்து குழந்தைகளை பெத்தெடுக்கிறது மட்டும் இல்லாம, இங்க ஒரு பாலியல் ஒரு ஒழுங்குபாடு, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பொருளாதார சேவை, அப்புறம் சொத்து தொடர்பான உரிமை இப்படின்னு பல உரிமைகளை வந்து இவர் வந்து எடுத்து சொல்றாரு. இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து லீச் வந்து கவனம் செலுத்துறாரு. சோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா திருமண விதிகள். சோ நமக்கே தெரியும், திருமண விதிகள் அப்படின்னாலே வந்து நம்ம திருமணம் பண்ண போறோம் அப்படின்னா அதுல சர்டன் ரூல்ஸ் வந்து இருக்கு. சில விதிகளை வந்து நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னு இருக்கு. நம்ம நினைச்ச நேரத்துல நினைச்ச ஆட்களை வந்து நம்ம வந்து திருமணம் செஞ்சு கொள்ள முடியாது.
அதுல பார்த்தோம் அப்படின்னா நிறைய தடை விதிகளும் இருக்கு, சில பரிந்துரை விதிகளும் வந்து இருக்கு நம்ம சமூக அமைப்புல பார்த்தோம் அப்படின்னா. சோ இதுல முதலாவதாக நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, அதாவது இந்த திருமண விதிகள் அப்படிங்கிறது வந்து 3 விதங்கள்ல நம்ம வந்து பார்க்க போறோம். முதலாவதாக வந்து என்னன்னா, திருமண பங்காளிகளை விலக்குவது அல்லது சேர்ப்பது. அதாவது யார வந்து இத நம்ம திருமணம் செஞ்சுக்கணும், யார வந்து நம்ம வந்து திருமணம் செஞ்சுக்க கூடாது அப்படிங்கிற அந்த உறவு முறைய வந்து குறிக்கிறது தான் வந்து முதலாவது. 2வது பார்த்தோம் அப்படின்னா, இந்த திருமண பங்காளிகளின் எண்ணிக்கை. அதாவது அ நம்ம வந்து ஒரு கணவனோட எண்ணிக்கை, இல்ல மனைவியோட எண்ணிக்கை வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத எடுத்து சொல்லக்கூடிய விதியா வந்து 2வது விதி வந்து இருக்கு. 3வதா பார்த்தோம் அப்படின்னா, பெண்கள் வந்து திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அந்த சோசியல் குரூப் வந்து எப்படி இருக்கணும்? அதாவது அந்த சமூக குழு வந்து எப்படி இருக்கணும்? அப்படிங்கிறத வந்து 3வதா நம்ம வந்து பார்க்க போறோம். முதலாவதாக பார்த்தோம் அப்படின்னா, தடை விதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்செஸ்ட் டாபு அண்ட் எண்டோகேமி. சோ இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இந்த தடை விதிகள்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா, சில விதிமுறைகள் வந்து இருக்கு. சோ இந்த முதல்ல அந்த தடை விதிகள்ல என்னென்ன மாதிரியான ஒரு விதிமுறைகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த திருமண பங்காளிகளை சேர்ப்பது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? சோ இதுல இந்த இன்செஸ்ட் டாபு அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, ஒரு நமக்கே தெரியும். இன்செஸ்ட் டாபு அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. அதாவது திருமணம் அல்லது பாலுணர்வு இணைவை தடை செய்யும் விதிதான் வந்து இந்த இன்செஸ்ட் டாபு. ஃபார் எக்ஸாம்பிள் கிராஸ் கசின், பேரலல் கசின் அப்படின்னு சொல்லுவாங்க. கிராஸ் கசின் அப்படின்னு சொன்னா அப்படின்னா நம்மளோட அத்தை பையன், மாமா பையன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ அந்த அத்தை பொண்ணு, மாமா பொண்ணு இந்த மாதிரியான ஒரு உறவு முறை தான் நம்ம கிராஸ் கசின் அப்படின்னு சொல்லுவோம். பேரலல் கசின் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, சித்தப்பா பசங்க, பெரியப்பா பசங்க, சித்தி பசங்க, பெரியம்மா பசங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? சோ அவங்க வந்து இந்த பேரலல் கசின் அந்த கேட்டகரியில வந்து வருவாங்க. சோ இந்த இன்செஸ்ட் டாபு அப்படிங்கிறது வந்து என்னன்னா, இந்த பேரலல் கசின்குள்ள வந்து திருமணம் செய்யறத வந்து தடை வந்து இருக்கு. தடை செய்யக்கூடிய, அதாவது இவங்க கிட்ட வந்து ஒரு திருமண பந்தமோ இல்ல பாலியல் பந்தமோ வந்து வச்சுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு ஒரு தடை விதியை தான் நம்ம இன்செஸ்ட் டாபு அப்படின்னு சொல்றோம். அதாவது திருமணத்திலிருந்து விலக்கப்படுவதற்கான அடிப்படை மற்றும் உலகளாவிய விதிகள்ல வந்து இந்த இன்செஸ்ட் டாபு வந்து முக்கியமானதா வந்து இருக்கு. இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா, முக்கியமா அந்த யூனிலைன் வம்சாவளி அமைப்புகளை கொண்ட சமூகங்கள்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதாவது யூனிலைன் வம்சாவளி அப்படின்னா தாய் தந்தை வழி, பேட்ரிலினியல் அண்ட் மேட்ரிலினியல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வழிகள்ல பார்த்தோம் அப்படின்னா, இந்த இன்செஸ்ட் டாபு வந்து அதிகமா நம்ம வந்து பார்க்க முடியும். சோ இந்த இன்செஸ்ட் டாபு அப்படிங்கிறது வந்து என்னன்னா, நெருங்கிய உறவினர்களை தாண்டி மற்றவர்களுடன் ஒரு சமூக தொடர்பை வந்து விரிவுபடுத்துறதுக்கான ஒரு நடைமுறையாவும் இங்க வந்து பார்க்கப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம வந்து சொந்தத்துக்குள்ளேயே வந்து திருமணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா வந்து என்னன்னா, நம்மளோட அந்த சமூக அமைப்பு வந்து அப்படிங்கிறது வந்து விரிவடையாது. நம்ம சொந்தத்துக்குள்ளேயே வந்து முடிஞ்சு போயிரும். இதே இது நம்ம தெரியாதவங்கள நம்ம வந்து அறிமுகம் இல்லாத நபர்களை வந்து ஒரு சொந்தமாக்கி ஒரு திருமண பந்தத்தின் மூலமா வந்து இணைகிறது மூலியமா அவங்க மட்டும் இல்லாம அவங்களோட சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து அந்த திருமண அந்த சமூக உறவு அப்படிங்கிறது வந்து விரிவடையும் இல்லையா? சோ அந்த விதமான ஆஸ்பெக்ட்லயும் வந்து இந்த இன்செஸ்ட் டாபு வந்து சொல்லப்படுது. சோ அதுக்கு ஒரு ஒரு சமூக உறவை வந்து விரிவுபடுத்துறதுக்கான ஒரு அடிப்படையா வந்து இந்த இன்செஸ்ட் டாபு வந்து இருக்கு அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த எண்டோகேமி. சோ இந்த எண்டோகேமி அப்படிங்கிறது வந்து என்னன்னா, ஒரு பரிந்துரை விதிக்கு கீழ வந்து வரும். அதாவது ஒரு முன்னுரிமை வழங்கக்கூடிய ஒரு விதியா நம்ம வந்து பார்க்கிறோம். சோ இங்க எண்டோகேமி அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் திருமண பங்காளிகள் விரும்பப்படும் உறவினர்கள் எண்டோகேமி, நம்மளோட சொந்தத்துக்குள்ள, நம்மளோட சோசியல் குரூப்புக்குள்ள வந்து திருமணம் பண்ணிக்கிறது. அதுதான் வந்து இந்த பரிந்துரை விதி அப்படிங்கிறது. இன்செஸ்ட் டாபுக்கும் ஆப்போசிட். அதாவது என்னன்னா, ஆப்போசிட் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. நம்ம சொந்தத்துக்குள்ள, அதாவது அந்த கிராஸ் கசினுக்குள்ள நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கறதுதான் வந்து இந்த பரிந்துரை விதியில வந்து வரக்கூடியது. ஏன் அப்படின்னா, அந்த சொந்தம் வந்து விட்டு போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் நம்ம வந்து சொல்லுவாங்க திருமணம் போது. நம்மளோட சொத்து வந்து வீட்டை விட்டு எங்கேயும் போயிடக்கூடாது, நம்மளை விட்டு எங்கேயும் போயிடக்கூடாது அப்படின்னா சொந்தத்துக்குள்ள கல்யாணம் பண்ணக்கூடிய பழக்கம் வந்து இருந்தது, இருந்துட்டும் இருக்கு இன்னமுமே. சோ அதுதான் வந்து இன்னொன்னு நம்ம ஜாதி அமைப்புகளுக்குள்ள வந்து கல்யாணம் பண்ணணும், நம்ம மதங்களுக்குள்ள வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கறதா இந்த எண்டோகேமி அப்படிங்கிறது.
ஸோ அதை தாண்டி நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டோம். ஸோ கேஸ்ட் ஆஸ்பெக்ட்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா அந்த எண்டோகாமி அப்படிங்கிறது அந்த நம்மளோட அந்த ஜாதி ரீதியான திருமணம் மட்டும்தான் நம்ம ஜாதிகளுக்குள்ளதான் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு நடைமுறையை வந்து பின்பற்றுவோம் இல்லையா? ஸோ அதுதான் வந்து இந்த எண்டோகாமி அப்படிங்கிறது இந்த பரிந்துரை விதி. நமக்குள்ள நம்ம சோசியல் குரூப்புக்குள்ள வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது தான் இந்த எண்டோகாமி அப்படிங்கிறது. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த திருமண பங்காளிகளின் எண்ணிக்கை அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா மோனோகாமி, பாலிகாமி அப்படின்னு சொல்லுவோம். சோ இதுல மோனோகாமி அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஒற்றை திருமணம். ஒரு ஆண் ஒரு பெண்ணை வந்து திருமணம் செஞ்சுக்கிறது. அதுதான் வந்து அந்த மோனோகாமி அப்படிங்கிற ஒரு பெண் ஒரு ஆணை திருமணம் செய்து கொள்ளுத்தார் அப்படிங்கிறது தான் வந்து இந்த மோனோகாமி அப்படிங்கிறது. பாலிகாமி அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஒரு ஆண் வந்து ஒண்ணுக்கு மேற்பட்ட பெண்களை வந்து திருமணம் செய்து கொள்றதா வந்து பலதார மனம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ அதுதான் வந்து இந்த பாலிகாமி அப்படிங்கிறது. இந்த முறையை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு விதமா தான் இந்த திருமண பங்காளிகளின் எண்ணிக்கையில மோனோகாமி அண்ட் பாலிகாமிய வந்து நம்ம வந்து பாக்குறோம். சோ இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்க இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாலிகாமி அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஒரு 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 மேரேஜ்ல ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்தியால பார்த்தோம் அப்படின்னா ஒரு தார மனம் அப்படிங்கிறது வந்து அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஒரு அமைப்பா வந்து நம்ம வந்து இந்த மோனோகாமியை வந்து பாக்குறோம். மோஸ்ட்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு தார மனம் அப்படிங்கறதா வந்து பெரும்பாலும் நம்ம வந்து நம்மளோட சமூகத்துல நம்மளோட சொசைட்டில வந்து நம்ம வந்து பார்க்கணும். இதே வெஸ்டர்ன் சொசைட்டில பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது வந்து நம்ம ஊர்ல மாதிரி ஒரு லாங்கா ஒரு ஒரு நிரந்தரமான உறவாலாம் வந்து இருக்காது. ஸோ அவங்க நினைச்ச நேரம் வந்து என்ன பண்ணிக்குவாங்க அப்படின்னா அந்த கப்பல் வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டு வேற ஒருத்தவங்களை வந்து கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய அந்த ஒரு விதங்கள்லாம் நம்ம வந்து பாக்குறோம் இல்லையா? பட் நம்மளோட சொசைட்டில பார்த்தோம் அப்படின்னா மோனோகமி அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததா நம்ம வந்து பாக்குறோம். சோ அதுக்கப்புறம் மூணாவதா பார்த்தோம் அப்படின்னா பெண்கள் வந்து திருமணம் செய்து கொள்வதற்கான விதிமுறைகள் வந்து என்னென்ன மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹைப்பர்காமி, ஹைப்போகாமி அண்ட் ஐசோகாமி அப்படின்னு 3 விதமா வந்து சொல்றோம். இந்த ஹைப்பர்காமி அப்படின்றது என்ன அப்படின்னா அதாவது ஒரு பொண்ணு வந்து ஒரு ஹையர் ஸ்டேட்டஸ் குரூப்ல வந்து கல்யாணம் பண்றது. அதாவது ஒரு உயர்நிலை குழுல வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது. ஒரு ஒரு சமூக அந்தஸ்துல வந்து உயர்ந்த இடத்துல வந்து இருக்கக்கூடிய ஒரு ஆணை வந்து திருமணம் செய்து கொள்றோமா இந்த ஹைப்பர்காமி அப்படிங்கிறது. ஹைப்போகாமி அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஒரு பெண் வந்து அவங்களுக்கு கீழே ஒரு சமூக அந்தஸ்துல இருக்கக்கூடிய ஒருத்தரை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது தான் இந்த ஹைப்போகாமி அப்படிங்கிறது. அண்ட் தென் ஐசோகாமி அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஈக்குவல் ஸ்டேட்டஸ் வந்து இருக்கும். ஒரு சமநிலை வந்து ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் வந்து அந்த சமூக அந்தஸ்து வந்து இருக்கக்கூடிய ஒரு திருமணம் தான் வந்து இந்த ஐசோகாமி. சோ இந்த மாதிரி ஒரு பெண்கள் வந்து திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அந்த குழுக்களின் நிலையை வந்து 3 விதமா வந்து பிரிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு தர மனம் பலதார மனம் அப்படின்னு நம்ம இந்த திருமண பங்காளிகள்ல நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா? அந்த எண்ணிக்கையில வந்து பார்த்தோம் இல்லையா? சோ இதுல வந்து பாலிகாமி அப்படிங்கிறதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 விதமா நம்ம வந்து பிரிக்கலாம் அந்த பாலிகாமிய. சோ அந்த பாலிகாமி அப்படிங்கிறது வந்து என்னன்னா பாலிகைனி பாலியாண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த கைனி அப்படின்னாலே என்ன அப்படின்னா விமன் அப்படின்னு பொருள்படும். அதே மாதிரி ஆண்ட்ரி அப்படின்னா பாலி ஆண்ட்ரி அப்படின்னா அந்த ஆண்ட்ரி அப்படிங்கிறது வந்து எதை டினோட் பண்ணுது எதை வந்து குறிக்குது அப்படின்னா மென் ஒரு ஆணை வந்து குறிக்கும் அப்படின்னு சொல்றோம். சோ இந்த பாலிகைனி மேரேஜ் அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஒரு ஒரு ஆண் வந்து ஒன்று ஒரு 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பெண்களை வந்து ஒரே நேரத்துல வந்து திருமணம் செய்து கொள்றதா வந்து இந்த பாலிகைனி அப்படிங்கிறது. ஒரு ஆண் வந்து ஒரே நேரத்துல 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பெண்களை வந்து திருமணம் செய்து கொள்ளும் முறையை வந்து பாலிகைனி அப்படின்னு சொல்றோம். சோ இதே இது பாலி ஆண்ட்ரி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெண் வந்து ஒரே நேரத்துல 2 அல்லது அதற்கு மேற்பட்ட ஆண்களை வந்து திருமணம் செய்து கொள்றது வந்து என்ன அப்படின்னா அந்த பாலியாண்ட்ரி அப்படின்னு சொல்றது. சோ திரும்பவும் நான் சொல்றேன் கைனி அப்படின்னா ஆணை குறிக்கும், ஆண்ட்ரி அப்படின்னா விமனை குறிக்கும். சோ விமன் பெண் வந்து 2 அல்லது அதற்கு மேற்பட்ட திருமணம் செய்து கொள்ளும் முறை. பாலிகைனி அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஒரு ஆண் வந்து
ஒரே நேரத்துல 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பெண்கள வந்து திருமணம் செய்து கொள்ளும் முறை தான் நம்ம வந்து இங்க வந்து பார்க்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, ஆ திருமணம் மற்றும் குடியிருப்பு விதி. இப்ப கல்யாணம் ஆயிருச்சு. ஒரு ஆணுக்கும், பெண்ணுக்கும் கல்யாணம் ஆயிருச்சு அப்படின்னாலே, அடுத்து வந்து என்ன அப்படின்னா, யாரோட வீட்ல போய் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான சில விதிகள்லாம் வந்து இருக்கு. பொதுவா நம்ம ஊர்ல பார்த்தோம் அப்படின்னா, ஆ ஆ ஒரு கல்யாணம் ஆன உடனே ஒரு பெண்ணு வந்து கணவரோட வீட்ல போய் செட்டில் ஆகுறத நம்ம வந்து பார்க்குறோம். அவங்க பிறந்த வீட்ட விட்டுட்டு, ஆ பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னா, ஆ கணவரோட வீட்ல போயி வசிக்கிறது தான் நம்ம வந்து பார்த்திருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெவ்வேறு விதமான குடியிருப்பு விதிகள் வந்து இருக்குது. திருமணத்திற்கு பிறகான குடியிருப்பு விதிகள். அதுல பார்த்தோம் அப்படின்னா, பேட்ரிலோக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய முதலாவது. இங்க வந்து என்ன அப்படின்னா, இந்த பேட்ரிலோக்கல்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு திருமணமான ஆணும், பெண்ணும் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த கப்பிள்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆ கணவனோட அப்பா வீட்லயோ இல்ல கணவனோட அப்பா வீட்டுக்கு பக்கத்துலயோ வந்து ஒரு வீட்ல வந்து குடியிருக்கிறது. சரிங்களா? அதாவது கணவரோட அப்பா வீட்ல இல்லன்னா அவங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு வீட்ல வந்து குடியிருக்கிறத குறிக்கிறது தான் இந்த பேட்ரிலோக்கல் அப்படிங்கிறது. ஆ அதுக்கப்புறம் மேட்ரிலோக்கல் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, இந்த திருமணமான தம்பதிகள் வந்து என்ன பண்ணுவாங்க, ஆ ஒரு பொண்ணோட அந்த ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா? அந்த மனைவியோட ஆ அம்மா வீட்ல அ வந்து அ அவங்க அம்மா வீட்லயோ, இல்லன்னா அம்மா வீட்டுக்கு அந்த மனைவியோட அம்மா வீட்டுக்கு பக்கத்திலேயோ ஒரு வீட பார்த்து அங்க போய் குடியேறது தான் வந்து இந்த மேட்ரிலோக்கல் அப்படிங்கிறது. இங்க பேட்ரிலோக்கல்ல பார்த்தோம் அப்படின்னா, ஆ ஃபர்ஸ்ட் முதலாவதா நம்ம பார்த்தோம் இல்லையா? இந்த பேட்ரிலோக்கல். இந்த பேட்ரிலோக்கல்ல பார்த்தோம் அப்படின்னா, அந்த தந்தை வழி பரம்பரைய தான் வந்து எடுத்து சொல்லுவாங்க. இந்த ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா, இந்த தந்தையோட பரம்பரைய வந்து முன்னிறுத்துற மாரி தான் வந்து இருக்கும். மோஸ்ட்லி நம்ம இனிஷியல் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அப்பாவோட இனிஷியல தான் போடக்கூடிய பழக்கம் வந்து நம்ம ஊர்லலாம் இது வந்து இருக்கு இல்லையா? அந்த தந்தை வழி பரம்பரைய வந்து முன்னிறுத்தக்கூடியது தான் வந்து இந்த பேட்ரிலோக்கல் அப்படிங்கிறது. ஆ பட் இதே இது மேட்ரிலோக்கல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அங்க வந்து அம்மா வழி ஆ உறவு முறைகளுக்கான முக்கியத்துவம். அந்த அம்மா வழி பரம்பரைய வந்து முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியது வந்து இந்த மேட்ரிலோக்கல் அப்படிங்கிறது. மேட்ரிலினியல் டெசன்ட் வந்து அங்க வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததா வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, வைரி லோக்கல். இந்த வைரி லோக்கல் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, ஆ கணவரோட வீட்ல போய் அந்த மனைவி வந்து குடியேறுறது. இது வந்து வைரி லோக்கல். இதே இது எக்ஸாரிக்கல் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, உக்ஷோரி லோக்கல் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபோட வீட்ல போய் குடியிருக்கிறது. இது வந்து உக்ஸோரிக்கல். அண்ட் தென் அவென்குலோக்கல் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அ இந்த அவென்குலோக்கல் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, இந்த கணவர் வந்து இருக்கிறாரு இல்லையா? கணவரோட தாய்மாமனோட வீட்லயோ, இல்லன்னா தாய்மாமாவோட வீட்டுக்கு பக்கத்துலயோ ஒரு வீட்ல குடியிருக்கிறது தான் வந்து இந்த அவென்குலோக்கல் அப்படிங்கிறது. சோ இந்த அவென்குலோக்கல் அந்த தாய்மாமா வீட்டு பக்கத்துல இருக்கும்போது, அந்த தாய்மாமா வந்து எல்லா விதங்கள்லயும் அவருக்கு வந்து ஆ அதாவது அந்த அம்மா வழி சொந்தங்களுக்கான உரிமைகள வந்து நிலைநாட்டுறதுக்கு, அதுக்கு இவர் வந்து என்னென்னலாம் பண்ணணும், இந்த கணவர் வந்து என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு, அவர் வந்து ஒரு முன்னோடியா வந்து இந்த தாய்மாமா வந்து இந்த அவென்குலோக்கல்ல வந்து அந்த ரெசிடென்ஸ்ல வந்து முக்கியத்துவம் வாய்ந்தவரா வந்து தாய்மாமா வந்து இருப்பாரு. அதுக்கப்புறம் நியோ லோக்கல் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, ம் அ இந்த நியோ லோக்கல் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, மேட்ரிலினியல் டெசன்ட்ட வந்து ஃபாலோ பண்ணக்கூடியது. அதாவது பொண்ணோட தாய்மாமா வீட்ல போய் நம்ம வந்து அ வீட்லயோ, இல்ல அவங்க அவங்க வீட்டு பொண்ணோட தாய்மாமா வீட்டு பக்கத்துலயோ வந்து இந்த கணவனும், மனைவியும் போய் குடியேறது தான் வந்து இந்த நியோ லோக்கல் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஆ சாரி இந்த நியோ லோக்கல் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, போத் த கப்பிள்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இண்டிபெண்டன்ட்டா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஆ ஒரு வீட்ல போய் குடியிருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்ம சொல்லக்கூடிய அந்த நியூக்ளியர் ஃபேமிலி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? தனி வீடு, தனி குடித்தனம் வந்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதுதான் வந்து இந்த நியோ லோக்கல் அப்படிங்கிறது. இங்க வந்து என்னன்னா, அந்த கப்பிள்ஸ் வந்து இண்டிபெண்டன்ட்டா அவங்க ஒரு சுதந்திரமா ஒரு அவங்களுக்குன்னு ஒரு வீட்ல வச்சு அதாவது கணவரோட சொந்தமோ, இல்ல மனைவியோட சொந்தமோ வந்து அங்க வந்து இல்லாம, கணவன், மனைவி மட்டும் இருக்கக்கூடிய ஒரு குடித்தனம் தான் வந்து இந்த நியோ லோக்கல் அப்படின்னு சொல்றது. இந்த ஆம்பி லோக்கல் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா,
இங்க வந்து ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் அந்த கப்பிள்ஸ்க்கு வந்து என்ன அப்படின்னா கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு சாய்ஸ் வந்து இருக்கும். கொஞ்ச நாள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கணவரோட பேரண்ட்ஸ் வீட்ல கணவனோட பெற்றவங்க வீட்ல போய் கொஞ்ச நாள் வந்து இருக்கிறது. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மனைவியோட பெற்றோர் வீட்ல போய் வந்து அவங்கள வந்து பாத்துக்கிறது, அங்க போய் கொஞ்ச நாள் இருக்குது. ஸோ மாறி மாறி வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அவங்களோட ரெசிடென்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. ஏன் அப்படின்னா ஸோ இவங்களோட பெத்தவங்களையும் நம்ம வந்து பாத்துக்கணும், மனைவியோட பெற்றவங்களையும் நம்ம வந்து பாத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கியத்துவத்துல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 2 பேரும் கொஞ்ச நாள் குறிப்பிட்ட காலம் இங்கேயும் குறிப்பிட்ட காலம் அங்கேயும் மாறி மாறி வந்து இருக்கக்கூடிய ஒரு குடியிருப்பு விதி தான் வந்து இந்த ஆம்பிலோக்கல் அப்படிங்கிறது. சோ இந்த மாதிரியான திருமணத்திற்கு பிறகான குடியிருப்பு விதிகள் அப்படிங்கிறது வந்து ஆந்த்ரோபாலஜிக்கலாவும் சரி, சோசியலாஜிக்கலாவும் சரி இங்க வந்து வரையறுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதன் வழியா தான் வந்து நம்ம வந்து பின்பற்றிட்டு வந்து இருக்கோம். ஸோ அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா திருமண முன்வைப்புகள் அல்லது பொருளாதார பரிவர்த்தனை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு விஷயம் வந்து நம்ம இடங்கள்ல வந்து நம்ம வந்து பார்க்கிறோம். சோ திருமணம் அப்படின்னாலே வந்து என்ன அப்படின்னா அங்க வந்து ஒரு பொருளாதார பரிவர்த்தனை வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததா வந்து இருக்கும். இந்த நேம் ஆஃப் ஃபார் எக்ஸாம்பிள் வரதட்சணை அப்படின்ற பேர்ல வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பிரைடு பிரைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வகையில வந்து இருக்கும். அதாவது மணமகள் சேவை அல்லது மணமகள் செல்வம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம் பிரைட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மணமகள் சேவை அப்படின்னு 3 விதங்கள்ல வந்து ஒரு இந்த பொருளாதார பரிவர்த்தனை வந்து இந்த திருமண சடங்கு மற்றும் பழக்க வழக்கத்தோட தொடர்புல வந்து இருக்கும். சோ முதலாவதா பார்த்தோம் அப்படின்னா இந்த வரதட்சணை அப்படிங்கிறது வந்து என்னன்னா இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பொருளாதார பரிவர்த்தனைகள் அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஒரு கலாச்சார ரீதியாகவே வந்து பல திருமணங்களை வந்து முறைப்படுத்துவது இல்லைன்னா வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பொருளாதார பரிசு அல்லது பரிமாற்றத்தால வந்து குறிக்கப்படுகிறது. இந்த ஒரு கலாச்சார ரீதியாவே வந்து இத வந்து நம்ம வந்து குறிக்கிறோம். வந்து பொருளாதார பரிவர்த்தனை அப்படிங்கிறது வந்து நிறைய கல்ச்சர்ல வந்து இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். சோ இங்க வந்து என்னன்னா இந்த பொருளாதார பரிந்துரை இல்ல பொருளாதார பரிவர்த்தனை அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா இந்த திருமணத்தின் மூலியமா வழங்கக்கூடிய பரிசா இருக்கட்டும் சரி, அங்க இருக்கக்கூடிய அந்த பரிமாற்றங்களா இருக்கட்டும், இது வந்து என்னன்னா ஒரு பொருளாதார ரீதியாகவும் சரி, ஒரு அரசியல் ரீதியாகவும் வந்து பரிவர்த்தனைய வந்து உள்ளடக்கியது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து இங்க முக்கியமா நம்ம வந்து கவனிக்கணும். சோ இந்த பொருளாதார பரிவர்த்தனை இந்த திருமணம் அப்படிங்கிறது வந்து பொருளாதார பரிவர்த்தனைக்கும் சரி, ஒரு அரசியல் ரீதியாகவும் இங்க வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத வந்து ஒரு முக்கியமான விஷயமா நம்ம வந்து இங்க வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு திருமணம் செய்து கொள்றது மூலியமா வந்து ஒரு பெண்ணு வந்து ஒரு அவங்களோட பெத்தவங்க வீட்டுல இருந்து வந்துறாங்க. இல்ல ஒரு ஆண் வந்து அவங்களோட குடும்பத்தை விட்டு பெண்ணோட வீட்டுல போய் இருக்கிறாங்க அப்படின்னும் பொழுது அங்க இருக்கக்கூடிய ஒரு ஒரு குடும்ப உறுப்பினரை வந்து ஒரு குடும்பம் வந்து இழக்குது இல்லையா? சோ அதுக்கான ஈடாகவும் இந்த பரிவர்த்தனை வந்து சில சமூகங்கள்ல நம்ம வந்து பார்க்கலாம். சோ இதோட விரிவாக்கத்தை நம்ம வந்து இப்போ வந்து பார்க்கலாம். சோ வரதட்சணை அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு சடங்கா ஒரு பழக்க வழக்கமா நம்ம ஊர்ல நம்ம வந்து பார்க்க முடியும். நம்மளோட சொசைட்டில நம்ம வந்து பார்க்க முடியும். சோ அந்த டவுரி கொடுக்கறது கல்யாணம் அப்படின்னாலே வந்து என்னது ஒரு ஆணுக்கும் பொண்ணுக்கும் வந்து பிடிச்சு போச்சு இல்ல 2 குடும்பங்களுக்கு வந்து ஒரு ஒப்பந்தம் நடக்குது பிடித்த உடனே வந்து என்ன பண்ணுவாங்க அடுத்த பேச்சு என்னவாதான் இருக்கும் வரதட்சணை வாங்குறத பத்தியா தான் இருக்கும். சரி நீங்க வந்து பொண்ணுக்கு எவ்வளவு செய்யறீங்க என்ன பொண்ணுக்கு எவ்வளவு நகை போடுறீங்க பையனுக்கு எவ்வளவு போடுறீங்க என்ன வாங்கி தரீங்க அப்படின்னு அந்த லிஸ்ட் வந்து போய்கிட்டே இருக்கும். அந்த பொருளாதார ரீதியா பரிசு வாங்குறது சரி அந்த பரிவர்த்தனை அப்படிங்கிறது வந்து 2ஆம் கட்டமான ஒரு முக்கியமான விஷயமா வந்து நம்ம வந்து பார்க்கிறோம். சோ இந்த டவுரி இந்த வரதட்சணை அப்படிங்கிறது வந்து என்னன்னா பல விதங்கள்ல நம்ம வந்து வாங்குவோம். ஒண்ணு நகைகளா கொடுக்கக்கூடிய பழக்கம் வந்து இருக்கு. இன்னொன்னு வந்து துணிகளா வந்து கொடுக்கக்கூடிய பழக்கம் வந்து இருக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய பர்னிச்சர்ஸ் கொடுக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் வந்து இருக்கு. அதாவது நிறைய ஜாமான்கள் அதாவது ஈவன் இப்போலாம் பார்த்தோம் அப்படின்னா காரு பரிசளிக்கிறது 2 சக்கரம் 4 சக்கர வாகனங்கள் வந்து பரிசளிக்கிறது வீடு பரிசளிக்கிறது. அப்புறம் அந்த காலத்துல பார்த்தோம் இப்போ இன்னுமே சில
இடங்கள்ல நம்ம வந்து பாக்குறோம். கல்யாணத்துக்கு வந்து இந்த ஆடு மாடுகள்லாம் கொடுக்கக்கூடிய பழக்கமும் வந்து இருக்கிறத நம்ம வந்து இப்பப்ப செய்திகள்ல எல்லாம் நம்ம வந்து பாக்குறோம். சோ இதுவுமே வந்து அஹ், ஒரு வரதட்சணைக்கான பொருட்களா நம்ம வந்து பாக்குறோம். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, இந்த வரதட்சணை குடுக்கக்கூடிய பழக்கம் வந்து இந்த திருமணம் அப்படிங்கிற ஒரு சமூக நிறுவனத்தோட அடித்தளமா நம்ம வந்து பார்க்கிறோம். இந்த வரதட்சணை அப்படிங்கிறத வந்து. ஸோ திருமணம் ஆனதுல இருந்து பல்வேறு கட்டங்கள்ல வந்து இந்த வரதட்சணை கொடுக்கக்கூடிய பழக்கம் வந்து இருக்கு. கல்யாணம் ஆகும்போது பொண்ணுக்கு நகை போடுறது, ஆ சீர்வரிசை அப்படின்னு சீர்வரிசை பாத்திரம், வெள்ளி, அலுமினியம், சில்வர் அப்படின்னு பாத்திரங்கள் வந்து குடுக்குற பழக்கம் வந்து இருக்கு. அதே மாதிரி தானியங்கள் குடுக்கக்கூடிய பழக்கம் வந்து இருக்கு. பல சரக்கு ஆ வீட்டுக்கு தேவையான பொருட்கள்ல இருந்து, காய்கறியில இருந்து குடுக்கக்கூடிய பழக்கம் வந்து திருமணத்தப்போ வந்து நம்ம வந்து பார்க்குறோம் வரதட்சணையா. ஆ அது திருமணத்தோட மட்டும் இந்த வரதட்சணை அப்படிங்கிற பழக்கம் வந்து, இல்ல அந்த பொருளாதார பரிவர்த்தனை அப்படிங்கிறது வந்து நின்றாது. வெவ்வேறு கட்டங்கள்ல அந்த பொண்ணு வந்து அ குழந்தை பெற்றெடுக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா, அப்பயும் அந்த குழந்தைக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், சீர்வரிசை செய்யணும், நகை போடணும். அப்படிங்கிறதுல இருந்து அந்த குழந்தை வந்து ஒரு பெண் குழந்தையா இருந்தது அப்படின்னா, அது வந்து ஒரு பியூபர்ட்டி அட்டைன் பண்ணும் பொழுது, ஒரு வயது மூப்படையும் பொழுது, வயது வந்த உடனே பார்த்தோம் அப்படின்னா, அ தாய்மாம சீர் அப்படின்னு செய்யக்கூடிய பழக்கம் வந்து இருக்கு. ஸோ இந்த மாதிரி வரதட்சணை அப்படிங்கிறது வந்து திருமணத்துல ஆரம்பிச்சு வெவ்வேறு கட்டங்கள்ல இந்த வரதட்சணை கொடுக்கக்கூடிய அந்த பழக்கம் வந்து நம்ம சமூகங்கள்ல வந்து தொடர்ந்து கொண்டுதான் இருக்கு அப்படின்னு நம்ம வேறு சந்தர்ப்பங்கள்ல வந்து இந்த வரதட்சணை கொடுக்கக்கூடிய பழக்கம், இந்த சடங்கு செய்யக்கூடிய பழக்கம் வந்து தொடர்ந்து கொண்டுதான் இருக்கு. சோ முக்கியமா இந்த வரதட்சணை கொடுக்கக்கூடியதை வந்து யாரு கொடுப்பாங்க? அந்த மணமகளோட பெத்தவங்க கொடுப்பாங்க. இல்லைன்னா அவரோட தாய் மாமா முன் நின்னு இந்த பழக்க சடங்குகளை செய்யக்கூடிய பழக்கம் வந்து நம்ம வந்து பாக்குறோம். ஸோ அதுக்கப்புறம் இந்தியால பார்த்தோம் அப்படின்னா, இந்த வரதட்சணை அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு சமூக பிரச்சனையாவே நம்ம வந்து பார்க்கிறோம். ஒரு முக்கியமான ஒரு சோசியல் ப்ராப்ளமாவே வந்து அ நம்ம முன்னிறுத்தலாம். இந்த வரதட்சணை பிரச்சனைய வந்து. நம்ம நெறைய டிவிகள்ல எல்லாம் நம்ம வந்து பார்க்கிறோம். செய்தித்தாள்கள்ல வந்து நம்ம வந்து பார்க்கிறோம். வரதட்சணை கொடுமை மூலியமா எத்தனையோ பெண்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு வயலன்ஸ் வந்து நடக்குது. அடிக்கிறாங்க. அவங்கள வந்து வீட்ட விட்டு தொரத்துறாங்க. ஒரு பிசிக்கல் வயலன்ஸ்ல இருந்து ஒரு உடல் ரீதியா, மன ரீதியா எல்லா விதங்கள்லயும் அவங்கள வந்து துன்புறுத்தல் வந்து நடக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கிறோம். நிறைய வரதட்சணை கொடுமைகள் வந்து நடக்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம் இல்லையா? சோ அதனால நம்மளோட சொசைட்டில இந்த வரதட்சணை அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான சமூக பிரச்சனையா வந்து இங்க வந்து நம்ம வந்து முன்னிறுத்தணும் அப்படிங்கிறது தான். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த மணமகள் செல்வம், அதாவது இந்த மணமகள் செல்வம், அதாவது பிரைட் பிரைஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, சில சமயங்கள்ல வந்து மணமகள் செல்வம் அப்படின்னு வந்து குறிக்கப்படுது. இந்த பிரைட் பிரைஸ் அப்படிங்கிறது வந்து. சோ இது வந்து என்ன அப்படின்னா, இந்த மணமகளோட குழு அப்படி இந்த மணமகளின் குழு வந்து இருக்கு. அதாவது மணமகளோட அந்த ஃபேமிலி வந்து இருக்கிறாங்க இல்லையா? அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு பெண்ணோட உழைப்பு மற்றும் அவள் பெற்றெடுக்கும் குழந்தைகளின் இழப்பை வந்து ஈடு செய்யும் பொருட்கள வந்து குடுப்பாங்க. அது என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா, பணமா இருக்கும். சில நேரங்கள்ல வந்து கால்நடைகள வந்து குடுக்கக்கூடிய பழக்கம் வந்து இந்த வகையான ஒரு இந்த பிரைட் பிரைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மணமகள் செல்வத்துல வந்து குடுக்கக்கூடிய பழக்கம் வந்து நம்ம வந்து பார்க்கிறோம். சோ இது வந்து என்னன்னா, இந்த பிரைட் பிரைஸ், இந்த மணமகள் செல்வம் அப்படிங்கிறது வந்து என்ன இல்ல, மணமகள் விலை அப்படின்னு சொல்லுவோம் இன்னொரு டேர்ம்ல. சோ இந்த மணமகள் விலை அப்படிங்கிறது வந்து என்னன்னா, ஒரு பெண்களுக்கான கொடுப்பன அல்ல. அதாவது ஒரு பெண்ணுக்கான பரிசு அல்ல பெண்ணுக்கான விலையா வந்து அது வந்து நம்ம வந்து குடுக்க மாட்டோம். சோ இது வந்து என்ன அப்படின்னா, ஒரு பெண்ணோட உழைப்ப வந்து மதிப்பீடு செய்வதற்கான ஒரு 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 விதமா தான் வந்து என்னன்னா, இந்த மணமகள் செல்வம் அப்படிங்கிறது வந்து வழக்கத்துல வந்து இருக்கு. அதே மாதிரி ஒரு பெண்ண வளர்க்கறதுல வந்து மணமகளின் குடும்பத்தினர் வந்து எடுக்கும் முயற்சிய வந்து பாராட்டுற விதமா தான் வந்து இந்த மணமகள் செல்வம் அப்படிங்கிறது வந்து இங்க வந்து இருக்கும். சோ இந்த மாதிரி ஒரு மணமகள் செல்வம் இல்ல இந்த மாதிரி குடுக்கக்கூடிய பழக்கம் இருக்கக்கூடிய சமூகங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா, பெண்களுக்கு ஒரு மதிப்பு இருந்தாலும், பெண்கள வந்து மதிக்கப்பட்டாலும் மற்றவர்கள் இல்ல அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க வந்து ஒரு பெண் ஒரு பெண்ண வந்து மதிச்சாலும், பட் ஆண்களோட ஒப்பிடும்போது பார்த்தோம் அப்படின்னா, அவங்களோட நிலை, அந்த சோசியல் ஸ்டேட்டஸ், ஒரு அந்த ஒரு சமூக நிலை அப்படிங்கிறது வந்து ஆண்களுக்கு கீழ தான் வந்து இருக்கு.
அப்படிங்கிறதான் பார்த்தோம். அதாவது ஆண் உரிமை தான் வந்து அவங்க வந்து அந்த ஆணாதிக்கம் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததா வந்து இருக்கு. பட் பெண்களுக்கு வந்து மதிப்பு இருக்கு. ஆனா 2 பேரும் ஈக்குவலா, ஆணும் பெண்ணும் ஈக்குவலா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அப்படி ஒண்ணும் கிடையாது. ஆ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த மணமகள் விலை அப்படிங்கிறது, இல்ல மணமகள் செல்வம் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, ஆ தம்பதியினர் வந்து திடீர்னு விவாகரத்து செஞ்சுட்டாலோ, இல்லன்னா குழந்தை பெற்றெடுக்கிறதுல வந்து ஆ தவறிட்டாலோ, குழந்தை பெத்துக்க முடியாம போச்சு அப்படின்னாலோ வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தவணை முறையில வந்து பணம் செலுத்தக்கூடிய பழக்கம் வந்து ஆ ஸ் அ இருக்கு. ஸோ அததான் வந்து அ 2வதா நம்ம வந்து பார்த்தது. 3வதா பார்த்தோம் அப்படின்னா, பிரைடு சர்வீஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அந்த பிரைடு சர்வீஸ் அப்படின்னா, மணமகள் சேவை அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, அதாவது அ அ மணமகன், இந்த கணவன் வந்து இருக்காரா இல்லையா? கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த கணவர் வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா, அவரோட மனைவியோட குடும்பத்துக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து சேவை செய்யப்படணும் அப்படின்னு எதிர்பார்ப்பு வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் முக்கியமா வந்து பார்த்தோம் அப்படின்னா, விவசாய சமுதாயம் இந்த அக்ரேரியன் சொசைட்டில விவசாய சமுதாயத்துல பார்த்தோம் அப்படின்னா, இந்த மணமகள் சேவை அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒண்ணா நம்ம வந்து பார்க்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் யோனோ மாமி அப்படிங்கிற ஒரு சமூகத்துல பார்த்தோம் அப்படின்னா, கணவர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அ அவரோட அதாவது அவர் மனைவியோட அப்பா வீட்ல போயி, அதாவது மாமனாருக்கு வந்து வேட்டையாடுவதற்கும், உணவு சேகரிக்கிறதுக்கும் வந்து இவர் போய் உதவி பண்ணணும். அதே மாதிரி எப்போ வரைக்கும் அவர் வந்து உதவி பண்ணணும் அப்படின்னா, அந்த மனைவி மீது அவருக்கு வந்து ஒரு முழு கட்டுப்பாடு வரும் வரை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த மணமகளோட அப்பாவுக்கு வந்து இவர் வந்து வேட்டையாடுறது போகும்போதும் சரி, அதுக்கப்புறம் உணவு சேகரிக்க போகும்போதும் சரி, இவர் வந்து உறுதுணையா இருக்கணும், உதவி செய்யணும் அப்படிங்கிறது வந்து இங்க வந்து மணமகள் சேவை அப்படின்ற இடத்துல வந்து நம்ம வந்து பார்க்கிறோம். ஸோ அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, ஆ அ இங்க வந்து அ ஒரு திருமணம் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, ஒரு முக்கியமான ஒரு சமூக நிறுவனமா பார்த்தோம். சாரி திருமணம் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான சமூக நிறுவனமா பார்த்தோம். அதைத் தொடர்ந்து வந்து ஆ அழகு 2ல இருக்கக்கூடிய குடும்பம். ஸோ அந்த குடும்பம் வந்து எப்படி ஒரு சமூக நிறுவனமா வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ முதலாவதாக இந்த குடும்பம் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, அந்த குடும்பம் அப்படிங்கிற ஒரு சொல்லே வந்து ஒரு ஒரு லத்தீன் வார்த்தையான ஃபேமிலியா அப்படிங்கிற டெர்ம்ல இருந்து தான் வந்தது. ஸோ அந்த ஃபேமிலியா அப்படிங்கிற வார்த்தையில இருந்து தான் இந்த குடும்பம் ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு வார்த்தைய வந்து நம்ம வந்து உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஆ இந்த குடும்பம் அப்படிங்கிறது வந்து எப்படி நம்ம திருமணத்த வந்து ஒரு முக்கியமான ஒரு சமூக நிறுவனம் அப்படின்னு பார்த்தோமோ, அதே மாதிரி இந்த குடும்பம் அப்படிங்கிறதும் வந்து என்னன்னா, ஒரு பிரைமரி குரூப்ல ஒரு முக்கியமான உதாரணமா வந்து சொல்லலாம். அதாவது முதன்மை குழு. சோ இந்த சமூகத்துல வந்து இருக்கக்கூடிய அந்த குழுக்கள வந்து நம்ம வந்து பிரைமரி குரூப், செகண்டரி குரூப் அப்படின்னு பிரிப்போம். சோ அதுல முதன்மை குழு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த அதுக்கு ஒரு உதாரணமா வந்து குடும்ப உறவுகள நம்ம வந்து பார்க்கலாம். சோ பிரைமரி குரூப்புக்கு ஒரு கரெக்ட்டான எக்ஸாம்பிள் அப்படின்னா இந்த குடும்பம் அப்படிங்கிறது. ஆ அதுக்கப்புறம் இந்த குடும்பம் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, ஒரு ஒரு சோசியல் குரூப் அப்படின்னு சொல்லலாம். இல்ல ஒரு சோசியல் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, ஆ ஏன் ஆ இத வந்து ஒரு சமூக நிறுவனமா சொல்றோம்? இல்ல ஒரு முக்கியமான குழுவா ஒரு சமூகத்துல ஏன் இந்த குடும்பத்த வந்து சொல்றோம் அப்படின்னா, இது வந்து என்னன்னா, சில விதிமுறைகள் மற்றும் நடைமுறைகள் வந்து ஆ நம்ம வாழ்வியல் முறையில வந்து எடுத்து சொல்லுது. ஸோ அதனால தான் வந்து இது வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததா நம்ம வந்து இங்க வந்து சொல்றோம். ஸோ இங்க வந்து இந்த மானுடவியலாளர்கள் ஆந்த்ரோபாலஜிஸ்ட் நம்ம சொல்லக்கூடிய இந்த மானுடவியலாளர்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, குடும்பத்த வந்து எப்படி சொல்றாங்க அப்படின்னா, ஒரு இணை குடியிருப்பு விதிகள், ரெசிடென்ஸ் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குடியிருப்பு விதிகளையும் வந்து எடுத்து சொல்றாங்க. அதே மாதிரி அ அ அதிகார முறைகள். ஸோ அந்த அதிகார முறைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அ அந்த ஒரு அ அந்த ஒரு விஷயத்தையும் இவங்க வந்து எடுத்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த வம்சாவழி அத குறிக்கக்கூடிய ஒரு விஷயமா வந்து இந்த குடும்பத்த வந்து எடுத்து சொல்றாங்க. அதே மாதிரி திருமணம் அப்படிங்கிறத வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததா வந்து இந்த குடும்பத்துல வந்து சொல்றாங்க. அதே மாதிரி சொத்து மற்றும் உறவின் விதிமுறைகள் அப்படின்னு பல்வேறு பரிமாணங்கள வந்து இந்த குடும்பத்துல வந்து ஆராய்ச்சி செய்றாங்க இந்த மானுடவியலாளர்கள். சோ அதன் அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா, இந்த குடும்பத்திற்கான சில வரையறைகள வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா,
ஜார்ஜ் முர்டாக் அப்படிங்கிறவர் வந்து குடும்பத்தை வந்து எப்படி வரையறுக்கிறாரு அப்படின்னா, அந்த குடும்பம் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, ஒரு ஒரு பொதுவான குடியிருப்பு வந்து இருக்கும். சோ இப்ப ஃபேமிலி நம்ம வந்து ஒரு ஃபேமிலிய சொல்றோம் அப்படின்னா, நமக்குன்னு ஒரு தனியான ஒரு வீடு, ஒரு குடியிருப்பு வந்து இருக்கும் இல்லையா? சோ அந்த மாரி ஒரு குடியிருப்பு வந்து இருக்கணும். அதே மாதிரி ஆ ஒரு குடும்பத்துல இருக்கோம் அப்படின்னா, அ அம்மா ஃபார் எக்ஸாம்பிள் அப்பா சம்பாதிக்கிறாரு அப்படின்னா, அவர் இஷ்டத்துக்கு எதுவுமே பண்ண மாட்டாரு. அதே மாரி அம்மா வந்து சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா, எல்லாமே வந்து இந்த குடும்பத்தோட நலனுக்காக தானே வந்து அ அங்க வந்து செலவினப்படுத்துவாங்க இல்லையா? சோ அந்த மாரி அந்த பொருளாதார ஒத்துழைப்பு வந்து இருக்கணும். அதே மாதிரி 3வதா பார்த்தோம் அப்படின்னா, அந்த இனப்பெருக்கம் அப்படிங்கிறதுக்கான ஆ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடமா வந்து இந்த குடும்பம் வந்து இருக்கு அப்படின்னு வகைப்படுத்துறாரு. சோ அதனால இந்த குடும்பம் அப்படிங்கிறது வந்து ஒரு சமூக குழுவா வந்து இந்த சமுதாயத்துல வந்து இருக்கு அப்படின்னு ஜார்ஜ் முர்டாக் வந்து வரையறுக்கிறாரு குடும்பத்த. அ சோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த குடும்பம் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, ஆ இரு பாலினத்த சேர்ந்த பெரியவர்கள் வந்து இருப்பாங்க. ஒரு ஆணும், பெண்ணும் வந்து ஆ ஒரு இருக்கணும். அதே மாதிரி அவங்களுக்குள்ள வந்து ஒரு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட பாலியல் உறவு வந்து அவங்களுக்குள்ள கிடைக்கிறதுக்கு வழிவகை செய்றது வந்து இந்த குடும்பம் அப்படிங்கிறது. ஆ சோ பெரியவங்க மட்டும் இல்லாம, ஆ அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளும் வந்து இந்த குடும்ப உறுப்பினர்களா வந்து அ இருப்பாங்க. அதே மாதிரி ஆ சோ இந்த குழந்தைகள் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, சில நேரங்கள்ல அவங்களுக்கு பிறந்த அதாவது அவங்களோட பாலியல் உறவு மூலியமா பிறந்த குழந்தைகளா இருக்கலாம். இல்ல தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகளாவும் வந்து இருக்கலாம். சோ ஒரு குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, 2 பெரியவங்க இருக்கணும். அதாவது இரு பாலினத்தை சேர்ந்த பெரியவங்க வந்து இருக்கணும். அதே மாதிரி ஆ அவங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த பாலியல் உறவ வந்து அங்கீகரிக்கப்பட்டதா வந்து மாத்தக்கூடிய ஒரு விதமா வந்து குடும்பம் வந்து இருக்கு. அதே மாதிரி ஒரு குடும்பம் அப்டின்னா, அங்க வந்து 1 அல்லது அதற்கு மேற்பட்ட குழந்தைகள் வந்து அவங்களுக்கு பிறந்த குழந்தைகளாவோ, அந்த தம்பதிகளுக்கு பிறந்த குழந்தைகளாகவோ, இல்லன்னா தத்தெடுக்கப்பட்ட குழந்தையை கொண்ட குடும்பமாவோ அ இருக்கும் அப்டின்னு ஜார்ஜ் மூடாக் வந்து சொல்றாரு. சோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்டின்னா, ஒரு குடும்பம் அப்டின்னா, அதுக்குன்னு சில பண்புகள் வந்து இருக்கணும். சோ என்ன மாதிரியான பண்புகள் வந்து இருக்கு? ஆ அப்டின்னு பார்த்தோம் அப்டின்னா, ஆ ஒரு ஒரு குடும்பத்தோட பண்புகள் அப்டின்னா இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்டின்னா, சமூகவியலாளர்களும் சரி, மானுடவியலாளர்களும் வந்து பல ஆய்வுகள செஞ்சு, சில இதுதான் வந்து ஒரு குடும்பத்தோட பண்பா இருக்கு அப்படின்னு வந்து சில பண்புகள வந்து முன்னிலைப்படுத்தியிருக்காங்க. சோ அதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஆ முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடியது வந்து என்னன்னா, உலகளாவிய தன்மை. சோ இந்த ஃபேமிலி அப்படிங்கிறது வந்து என்ன? இந்த குடும்பம் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, நம்ம ஊர்ல மட்டுமே வந்து கிடையாது. இது வந்து உலகம் பூராவும் இந்த ஃபேமிலி, இந்த குடும்பம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, ஒரு சமூக அமைப்பு வந்து இருக்கு. ஆ இங்க வந்து என்னன்னா, ஆ ஒவ்வொரு குடும்பத்தினரும், ஆ ஒவ்வொரு நபரும், இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் வந்து என்னன்னா, இந்த குடும்பம் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தின் மூலியமா தான் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு குடும்பத்துல அதாவது குடும்பத்துல கண்டிப்பா வந்து அவங்க ஒரு ஒரு உறுப்பினரா வந்து இருப்பாங்க. ஒவ்வொரு நபரும். சோ அவருக்குன்னு ஒரு குடும்பம் வந்து இருக்கும். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் அவருக்குன்னு சொந்தமான ஒரு குடும்பம் வந்து இருக்கும். அவருக்குன்னு ஒரு தாய், தந்தையர் வந்து இருப்பாங்க. கூட பிறந்தவங்க வந்து இருப்பாங்க. சோ இந்த குடும்பம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு பர்ட்டிகுலர் சொசைட்டில ஒரு ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் தான் இருக்கு அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. சோ அதனால தான் இந்த குடும்பம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு இட் ஹாஸ் எ யுனிவர்சல் பிரின்சிபிள் அப்படின்னு யுனிவர்சலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. உலகளாவிய தன்மை வந்து இந்த குடும்பத்துக்கு வந்து இருக்கு. எல்லா இடங்கள்லயும் இந்த குடும்ப உறவு முறை வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். இந்த குடும்பம் அப்படிங்கிற சமூக நிறுவனத்த வந்து நம்ம வந்து பார்க்க முடியும் அப்படிங்கிறது. சோ 2வதா பார்த்தோம் அப்படின்னா, கணவன், மனைவி இடையேயான நிரந்தர உறவுக்கான ஒரு அடித்தளமா வந்து இந்த குடும்பம் அப்படிங்கிறது வந்து இருக்கு. ஆ அதாவது ஒரு குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அப்படின்னாலே, நான் சொன்ன மாரி ஒரு கணவன், மனைவி மட்டும் இருக்கிறது மட்டும் குடும்பம் கிடையாது. சோ அவங்களோட குழந்தைகளும் அடக்கியது தான் வந்து இந்த குடும்பம் அப்படிங்கிறது. சோ இங்க வந்து நான் ஒரு பாரம்பரிய குடும்பம், ஒரு ட்ரெடிஷனல் ஃபேமிலில பார்த்தோம் அப்படின்னா, இவங்களோட உறவு அப்படிங்கிறது வந்து நிரந்தரமானது.
நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள்ல சொன்னேன். நம்ம ஊர்ல பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இந்தியாவ பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, இந்த கணவன் மனைவிக்கான உறவு வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு நிரந்தரமானது. நம்ம வந்து அடிக்கடி வந்து நம்மளோட அந்த பார்ட்னர்ஸ வந்து மாத்திக்கக்கூடிய பழக்கம் நம்ம கிட்ட வந்து கிடையாது. ஒரே முறை அந்த மோனோகமி ஒரு தார மனம் மட்டும் தான் நம்ம கிட்ட வந்து இருக்கு. ஆ அவங்களோட உறவு அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, நமக்கு போர் அடிச்சுச்சு, நமக்கு பிடிக்கல அப்படின்னா, நம்ம மாத்திட்டே வந்து நம்ம போக மாட்டோம். ஸோ பல கஷ்டங்கள் வந்தாலும் வந்து நம்ம ஊர்ல பார்த்தோம் அப்படின்னா, அ இந்த திருமண பந்தத்த வந்து நீடிச்சு போகக்கூடிய ஒரு அமைப்பா வந்து தான் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ வெஸ்டர்ன் சொசைட்டில பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா, மியூச்சுவலா வந்து பிரிஞ்சுட்டு வேற ஒரு இணைய தேடி வந்து போயிருவாங்க. பட் இங்க நம்ம ஊர்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த திருமணம் அப்படிங்கிறது ட்ரெடிஷனல் சொசைட்டீஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது வந்து ஒரு நிரந்தரமா இருக்கக்கூடிய ஒரு விதமா வந்து நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இந்த ஆ கணவன், மனைவி இவங்களுக்கு இடையேயான இந்த உறவு அப்படிங்கிறது வந்து குழந்தைய பெத்தெடுத்து வளர்க்கறது மட்டும் இல்லாம, ஒரு நிரந்தரமா அத வந்து ஆ ஒரு ஒரு நிரந்தர உறவா மட்டும் அத வந்து நீடிச்சு வச்சுக்கிறாம, இன்னொரு முக்கியமான வேலையையும் செய்யுது. என்ன அப்படின்னா, குழந்தைய வளர்க்கிறதா இருக்கட்டும் சரி, அவங்கள வந்து ஒரு சமூகமயமாக்கல்ல ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஃபேமிலி, இந்த குடும்பம் அப்படிங்கிறது. சோஷியலைசேஷன் இந்த சமூக அ சமூகவிய சமூகமயமாக்குதல் அப்படிங்கிறதுல ஒரு முதல் அ அடித்தளம் இல்லன்னா ஒரு ஒரு குழந்தை வந்து சமூகமயமாதலுக்கு உதவுறது ஆ வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவங்களோட ஃபேமிலில இருந்து தான். அதுக்கப்புறம் தான் ஸ்கூலு, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு, அதுக்கப்புறம் அவங்க வேலை பார்க்கக்கூடிய இடம் அப்படின்னு அடுத்தடுத்த ஸ்டேஜ்க்கு வந்து முதல் 5 வருடங்கள்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு சமூகமயமாக்கலுக்கான ஒரு முக்கியமான வேலைய செய்யறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த குடும்பம் அப்படிங்கிறது. அதுதான் வந்து அ நம்ம வந்து இங்க வந்து பார்க்கிறோம். சமூகமயமாக்கலுக்கு ஒரு அடித்தளமா இருக்கிறது வந்து இந்த குடும்பம் அப்படிங்கிறது. அது வந்து ஒரு பண்பா வந்து நம்ம வந்து பார்க்கிறோம். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, குடும்பத்தின் அடிப்படையான பாலியல் உறவு. 3வதா. இங்க வந்து என்னன்னா, ஒரு அங்கீகரிக்கப்பட்ட பாலியல் உறவு முறைய வந்து ஒரு அ ஒரு அ ஒரு பாலியல் உறவ வந்து அ எ கொள்றதுக்கு வந்து இந்த குடும்பம் அப்படிங்கிறது வந்து ஒரு அடிப்படையா வந்து இருக்கு. அ அதே மாதிரி அ இந்த செக்சுவல் இன்டர்கோர்ஸ் தான் வந்து என்னது, ஒரு குடும்பத்த அமைக்கிறதுக்கான ஒரு அடித்தளமா நம்ம வந்து பார்க்குறோம். இந்த பாலியல் உறவு தான் வந்து ஒரு அடித்தளமா வந்து இருக்கு. அடுத்தடுத்த சந்ததியினர வந்து உருவாக்குறதுக்கு. அதனால ஒரு அடுத்தடுத்த சந்ததியினர உருவாக்கக்கூடிய அந்த ஒரு அடித்தளத்த குடுக்கக்கூடிய அந்த பாலியல் உறவுக்கான அடித்தளத்த குடுக்கக்கூடியது வந்து இந்த குடும்பம் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்கிறோம். அது ஒரு முக்கியமான பண்பா நம்ம வந்து குடும்பத்துல வந்து பார்க்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, ஆ ரத்த உறவுகளோட முக்கியத்துவம். இந்த ரத்த உறவுகளோட முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆ ஒரு ட்ரெடிஷனல் சொசைட்டில பார்த்தோம் அப்படின்னா, நம்மளே வந்து நம்ம கூட பிறந்தவங்கள வந்து விட்டு குடுக்க மாட்டோம். ரொம்ப முக்கியத்துவம் குடுப்போம். நம்மளோட ரத்த உறவுகளுக்கும் சரி, நம்ம சொந்தக்காரங்களுக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஒரு முக்கியத்துவம் குடுப்போம். ஆ அந்த மாதிரி முக்கியத்துவத்த குடுக்கக்கூடிய ஒரு அடித்தளம் எங்க இருந்து வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த குடும்பம் அப்படிங்கிறது. அந்த ரத்த உறவுகளுக்கான ஒரு அடிப்படையே வந்து என்னன்னா, இந்த குடும்பம் அப்படிங்கிறது தான். ஆ ஆ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, ஆ இந்த ரத்த பந்தத்துல இணைந்தவங்க எல்லாமே யாரு? ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள். நம்மளோட கூட பிறந்தவங்க. அண்ணனா இருக்கட்டும், தம்பியா இருக்கட்டும், அக்காவா இருக்கட்டும், தங்கச்சியா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரே குடும்பத்த தானே சார்ந்தவங்களா வந்து இருப்போம். அந்த மாதிரி அந்த ஒரே குடும்பம் அப்படிங்கிற ஒரு முக்கியத்துவத்த உணர்த்தக்கூடிய வகையா வந்து இந்த குடும்பத்தோட பண்பு வந்து இங்க வந்து இருக்கு. அந்த ரத்த உறவுகளுக்கு வந்து முக்கியத்துவம் வந்து ஒரு ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் பண்பா வந்து நம்ம வந்து பார்க்கிறோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, பொறுப்பின் நிதி மற்றும் பொருளாதார பகிர்வு. இங்க வந்து என்னன்னா, ஆ ஒரு குடும்பம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த பொருளாதார பகிர்வு, ஆ ஆ எக்கனாமிக்கலா வந்து ஒருத்தர் வந்து பகிர்ந்துகிட்டு வாழ்றது வந்து அப்பா வேலைக்கு போறாங்க, அம்மா வேலைக்கு போறாங்க அப்படின்னா 2 பேருமே குடும்பத்துக்காக தான் உழைப்பாங்க. அவங்களோட தன்னலத்துக்காக வந்து அவங்க வந்து உழைக்க மாட்டாங்க இல்லையா? அந்த மாதிரியான ஒரு பொருளாதார பகிர்வு இருக்கக்கூடிய இடமா வந்து இந்த குடும்பம் வந்து இருக்கு. இதுல முக்கியமா வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஆ அ ஒரு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஆண் இருக்காரு அப்படின்னா, அவரோட பொருளாதார பகிர்வு எப்படி இருக்கும்? இல்ல அவரோட பொறுப்பு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, அ வீட்டுக்காக வீட்ட விட்டு வெளியில போயி, ஒரு பிரெட் வின்னரா வந்து இருப்பாரு. ஒரு வீட்டுக்கான
பொருளாதார தேவையை வந்து பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ரோல வந்து பண்ணக்கூடியது வந்து இந்த கணவர் அப்படிங்கிறவர். சோ ஆண் அப்படின்னா வீட்டுக்கு வெளியில போய் பொருளாதாரத்தை சேகரிச்சுட்டு வீட்டுக்கு வெளியில போய் ஒரு பிரெட் வின்னரா வந்து குடும்பத்துக்காக உழைக்கிறவர் அப்படிங்கிறது. இதே இது ஒரு பெண் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து என்னன்னா மோஸ்ட்லி வந்து வீட்டை விட்டு வெளியில போக மாட்டாங்க. சோ இப்ப வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய பெண்கள் வந்து படிப்பறிவு பெற்றது மூலியமா வந்து நிறைய அவங்களும் வந்து பிரெட் வின்னரா வந்து வெளியில வர்றாங்க. பட் அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெண் அப்படின்னா அவங்க வந்து வீட்டுக்குள்ளதான் இருக்கணும். வீட்டுல இருக்கக்கூடிய அந்த டொமஸ்டிக் ஒர்க், இந்த குடும்ப வேலைகள், வீட்டு வேலைகளை மட்டும் செஞ்சுட்டு கணவரை பராமரிக்கிறது, அவங்களோட பிள்ளைகளை பராமரிக்கிறது, அப்படியான வேலைகளை வந்து ஒரு ஜெண்டர் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து பிரிச்சு வச்சிருப்பாங்க. ஒரு ஆண்னா வீட்டை விட்டு வெளியில போய் வேலை பார்க்கணும். ஒரு பெண் அப்படின்னா வீட்டுக்குள்ள இருந்து வீட்டு வேலைகளை, கணவரை, குழந்தைகளை வந்து வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்களை வந்து பராமரிக்கக்கூடிய வேலைகளை செய்யணும் அப்படின்னு ஒரு ஒரு பகிர்வு வந்து இங்க வந்து இருக்கும். சோ இது வந்து என்னன்னா ஒரு டிவிஷன் ஆஃப் லேபரை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பா வந்து நம்ம வந்து பாக்குறோம். சோ அதுக்கப்புறம் பொதுவான குடியிருப்பு. சோ இந்த பொதுவான குடியிருப்பு அப்படின்னா ஒரே வீட்டுல வந்து குடும்பத்தார் அனைவரும் வசிப்பாங்க. இப்போ அம்மா ஒரு வீட்லயும், அப்பா ஒரு வீட்லயும், நம்ம ஒரு வீட்லயும், தம்பி ஒரு வீட் அப்படிலாம் நம்ம தனித்தனியா வீட்டுல வந்து இருக்கிறது இல்லை இல்லையா? சோ ஒரு குடும்பம் அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு பொதுவான குடியிருப்பு வந்து இருக்கும். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா தொடர்பு மற்றும் தொடர்பு அமைப்பு. சோ இந்த தொடர்பு மற்றும் தொடர்பு அமைப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இது என்ன அப்படின்னா சோசியல் இன்டராக்ஷன் அண்ட் கம்யூனிகேஷன் அப்படின்றதான் இங்க வந்து நான் சொல்றேன். தொடர்பு மற்றும் தொடர்பு அமைப்பு அப்படிங்கிறது. சோ இங்கன்னா நம்ம யாரும் ஒருத்தர் வந்து நம்ம பேசாம இருப்போமா? அம்மா கூடயும், அப்பா கூடயும், தம்பி கூடயும், சித்தப்பா கூடயும், பெரியப்பா கூடயும் நம்ம பேசாம வந்து இருக்க மாட்டோம் இல்லையா? சோ அங்க ஒரு ஒரு சோசியல் இன்டராக்ஷன், ஒரு ஒரு உரையாடல் நிகழ்றதுக்கு ஒரு அடித்தளமா வந்து குடும்பம் வந்து இருக்கு. அதே மாதிரி இங்க வந்து பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா தனித்துவமான பெயரிடல். சோ இந்த தனித்துவமான பெயரிடல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்க வந்து என்னன்னா ஒவ்வொருத்தரும் வந்து நம்ம வந்து எப்படி நம்மளை வந்து அடையாளப்படுத்திக்குவோம் அப்படின்னா நான் வந்து இந்த நாட்டை சேர்ந்தவன், நான் வந்து இந்த மதத்தை சார்ந்தவள், எனக்கு வந்து இத்தனை வயசு, நான் வந்து இந்த பாலினத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு நம்மளை அடையாளப்படுத்திக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எதை வச்சு நம்மளை வந்து அடையாளப்படுத்திக்குவோம் அப்படின்னா நம்மளோட குடும்பத்தின் பெயரால மட்டும்தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம். நம்ம வந்து நான் வந்து இந்த வீட்டுல இவங்களோட பொண்ணு, இவரோட பேத்தி அப்படின்னு தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம். நம்மளை வந்து ஒரு குடும்பத்தை முக்கியமா வச்சுதான் நம்மளை வந்து அடையாளப்படுத்துவோம். நமக்கு ஒரு சமூக அந்தஸ்து கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு முக்கியமான ஒரு சமூக நிறுவனமா இந்த குடும்பம் அப்படிங்கிறது வந்து இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா குடும்பத்தோட செயல்பாடுகள், குடும்பத்தோட ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாலியல் ரீதியான உணர்வு அப்படிங்கிறது வந்து இயற்கையான ஒண்ணு. அந்த இயற்கையான ஒண்ணை வந்து பூர்த்தி பண்றதுக்கான ஒரு முக்கியமான எண்ணமா வந்து இந்த குடும்பம் அப்படிங்கிறது வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட முறையில வந்து செயல்படுகிறது அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் இனப்பெருக்கம் அப்படிங்கிறது குழந்தைகளை பெற்றுக்கிட்டு அந்த வம்சாவளி பரம்பரைய வந்து நம்ம வந்து விரிவடைய செய்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு செயல்பாடு இருக்கிறது வந்து இந்த குடும்பம் அப்படிங்கிறது வந்து. அதுக்கப்புறம் வந்து உற்பத்தி மற்றும் நுகர்வு ஏற்பாடு அப்படின்னா இங்க வந்து என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ரீ இண்டஸ்ட்ரியல் சொசைட்டில பார்த்தோம் அப்படின்னா இந்த பொருளாதார அமைப்பு அப்படிங்கிறது வந்து குடும்பத்தின் அமைப்பு அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஒரு ஒரு குடும்பத்தோட தேவையை வந்து பூர்த்தி செய்யக்கூடிய, குடும்பத்தோட தேவையை வந்து அவங்களுக்கு தேவையான பொருட்களும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சரி, சோ எல்லா விதங்கள்லயும் வந்து பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பா வந்து குடும்பம் அப்படிங்கிறது வந்து இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குழந்தைகளோட சமூகமயமாக்கல்ல ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன், முக்கியமான செயல்பாடா வந்து இந்த குடும்பம் அப்படிங்கிறது வந்து இருக்கு. அதே மாதிரி சொத்து பரிமாற்றம். சோ நம்ம ஒரு குடும்பத்தை சார்ந்தவங்க எல்லாம் இருக்கிறோம் அப்படின்னா அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய அந்த சொத்துக்களை வந்து என்னது பரம்பரையா வந்து நம்ம வந்து ஒரு ஜெனரேஷன்ல இருந்து ஒரு தலைமுறையில இருந்து இன்னொரு தலைமுறைக்கு வந்து அதை வந்து பாதுகாக்கக்கூடிய, அதை அனுபவிக்கக்கூடிய செயல்முறை வந்து இருக்கு இல்லையா? அதே மாதிரி நம்ம வந்து ஒரு சமூக அந்தஸ்து வந்து கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான செயல்பாடா வந்து குடும்பம் வந்து இருக்கு. சோ இன்றைய வகுப்புல வந்து திருமணத்தோட பங்கு, திருமணத்தோட வகைகள், அதோட முக்கியத்துவம், அதோட வழிமுறைகள், அதுக்கப்புறம் குடும்பத்தோட செயல்பாடுகள், குடும்பத்தோட பண்புகள், குடும்பம்னா என்ன அப்படிங்கறத வந்து பார்த்தோம். சோ இதன் தொடர்ச்சியை வந்து நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.